அன்பார்ந்த உறவுகளே, குற்றாலத்தில் குளிக்க தடை. வெளியூர்லேருந்து வந்த மக்களுக்கு அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் பாருங்கள், குற்றாலத்தில் குளிக்க தடையினால் அந்த அருவியை பார்ப்பது கூட மக்களுக்கு இலவுகான எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் எப்படின்னா, குற்றாலத்துடைய அந்த பாலத்துக்கு வெளியாகவே கம்பை கட்டி மக்கள் போதாலும் மறைச்சிட்டாங்க. அந்த பார்த்தீங்களா, இந்த பாலத்திலேருந்து அந்த பாலம் வரைக்கும் மக்கள் நின்று அந்த அழகான காட்சியை ரசிப்புத்து பார்ப்பாங்க. வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு எதுவாக இருக்கும். இப்போ அந்த இடத்தையே அடைச்சிட்டு அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு இதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல தான் பார்ப்பாங்க. இந்த இடத்துல போக முடியாத அளவு கூட இன்றைக்கி மறைச்சிட்டாங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் தூரத்தில் நின்று அந்த காட்சியை ஏமாந்து மக்கள் போகிறாங்க. இதை பார்வையாளர் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் வச்சாங்கன்னா அந்த வெளியூர் சுற்றுலா பயணிகளுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வராங்க. பல்வேறு ஊர்லேருந்து வராங்க. அவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். வரக்கூடிய காலகட்டத்தில் அரசு கவனத்தில் கொண்டு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க. என்ன 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 விலைங்க கேட்கணும்? ஒரு 150 ரூபா சொல்லி 100 ரூபாய் கொடுப்பீங்களா? நல்ல விலை. இப்படி இப்படி வியாபாரம் பார்த்தா முடியுமா? டெல்லி உங்களுக்கு டெல்லி வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க. எப்படி குற்றாலம் வியாபாரம் எப்படி இருக்கு? ரொம்ப நாளாக இருக்கீங்களா? தமிழ் தெரியுமா? இல்லை உங்களுக்கு தமிழ் தெரியாது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கு? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் டிஃப்ரெண்ட். அப்படி அப்படி சொல்லு. दिल्ली यहाँ बढ़िया है, अच्छा है ना, वही बताओ। हाँ बढ़िया, तमिलनाडु अच्छा है, பாருங்க அன்பான உறவுகளே, தமிழ்நாடு நல்லா இருக்கான். தமிழ்நாடு மக்கள் நல்ல மக்களாம். அப்புறம் யார் டெல்லியில் உள்ள நண்பரே சொல்லிட்டாரு, முகமது இம்ரான். இங்கெல்லாம் அன்பு பண்பு பாசம் தான் தமிழ்நாட்டில். பாசி பத்தில பாசி ஊசி ஏனங்க உண்ட நான் யூடியூப்ல போட்டு சந்தல பேர் டாப்ல போயிருவேன். அது பச்சை 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 கொடுக்கலாமா? கை பச்சை குத்தும் போது அங்க அந்த கை கை எடுப்பா, நீ எடுப்பா, குத்துப்பா. நீ நம்ம ஊருக்காரன். நம்ம ஃப்ரெண்டு தெரியுங்களா? நம்ம ஆபீஸ் பின்னாடி தான் வீடு. பச்சை குத்துறது எவ்வளவு கைக்கு? எழுத்துக்கு 50 ரூபாயா? அநியாயம் வாங்குறியா? சொன்ன வீடு விளையாட்டுப்பா, நீ போடுப்பா. அறுத்து எடுக்க முடியா? அன்பான உறவுகளே, அங்கே பாருங்க, பச்சை குத்துறது, தேன் விற்கிறாங்க. நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் தேன் விற்கிறாங்க. எல்லாம் சின்ன பிள்ளையில விளையாண்டது. இந்த வில்ல வந்து சின்ன பிள்ளையில நம்ம வந்து கண்டு விளையாண்டது. எல்லாம் மலரும் நினைவுகள். இலை அல்வா. ஜோதி சிப்ஸ், திருநெல்வேலி நெய் அல்வா சூடான கிடைக்கும்.
திருவிழா கோலம் குற்றாலம், ஆனால் குளிக்க தடை. பாரு அங்கே வந்து ஸ்டார்ட் கொடுத்தது வந்து கம்ப்யூட்ரு மேலே வர நடக்கணும் அங்கே. இந்த வரேன் வரேன். குற்றாலத்து என்ன இருக்கும்? சிப்ஸ் கடை இருக்கும். எங்கே பார்த்தாலும் சிப்ஸ் கடை தான். சிப்ஸ் தயாராக நறுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமாம், அக்கா தான் பிடிச்சிட்டு. பேசலாம் அண்ணா, நம்ம தெங்காசிக்காரன் தான். ஆமாம், வந்துடும். இந்த சும்மா ஒரு வீடியோ இருந்தேன். நம்ம தேடின கடை SMT அல்வா கடை, திருநெல்வேலி அல்வா கடை தான். நம்ம அண்ணன் இஸ்மாயில் அண்ணனுக்கு ரொம்ப வேண்ட கடை. இங்கே தான் டெஸ்ட் பார்க்க வந்துருக்கோம். ஆமாம், திருநெல்வேலி திருநெல்வேலி அல்வா கடை வந்து கொடுக்காங்க. குற்றாலத்தில் குளிக்க தடை, ஆனால் நமக்கு அல்வா கொடுத்துட்டாப்புல. பாருங்க, நம்மளும் டேஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஆமாம், பாருங்க, குத்தாலத்தில் நம்ம குளிக்க நமக்கு தடை, ஆனால் நமக்கு வந்து குத்தாலம் அல்வா கொடுத்துருச்சு. அண்ணன் இஸ்மாயில் அல்வா கொடுத்துட்டாப்புல. ஓகேங்களா? இதுதான் அல்வா கொடுக்குறது. குளிக்கலாம் கூட்டு வந்து குளிக்கலாம்னா நம்ம வந்து அண்ணன் SMT நம்ம அண்ணன் தான். அண்ணன் இருக்காப்புல தான். அண்ணன் கடையில் நம்ம அல்வா சாப்பிட்டு வந்துடுவோம். வாழ்க வளமுடன். இதுதான் திருநெல்வேலி பீச் ரூபா உங்களுக்கு. ஒரே ஒரு பாத்திரம் தான். ஒரே ஒரு பாட்டில் கொடுத்தீங்க. சீசனுக்கு வருகை வந்த பல வகை பழங்கள். லம்டா வந்திருக்கு, மங்குஸ்தான், வித்தியாசமான பழங்கள். குற்றாலம் மெயின் அரிக்கும் செல்லக்கூடிய ஒரு மெயின் ரோட்லேருந்து செல்லக்கூடிய கடையில் பாருங்கள். ஆமாம்மா, TSA ஃபுட்ஸ். ஃபோன் நம்பர் எல்லாம் காட்டுறேன். இல்லை ரூபா நான் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு போறீங்க தரணும். என்ன கிழங்கு வித்தியாசமா இருக்கு? என்னன்னா முதவாட்டு கற்கிழங்கா, வித்தியாசமான கிழங்கு பாருங்க. குற்றாலத்தில் வரக்கூடிய பயணிகள் பாருங்க, இந்த கடைலாம் வித்தியாசமான பழங்கள் விசித்திரமாக இருக்கும். வரக்கூடிய அன்பான உறவுகள் வந்து பயன்படுத்திக்கலாம். நானே இந்த கிழங்கை பார்த்ததில்லை, ஆனால் புதுசாக இருக்கு. முடவாட்டு கால் கிழங்கா, இந்த கிழங்கு பேர் வந்து முடவாட்டு கால் கிழங்கு. கைகால் வலி முட்டு வலிக்கு மருத்துவம் கூட ஒன்று தான். ஸோ அந்த அண்ணன் சொல்கிறாப்ப அன்பார்ந்த உறவுகளே, இது அப்படியே மெயின் ரோட்டுக்கு போயிடும். இது மெயின் ரோட்டுக்கு பார்த்து ரிட்டன் போகிறோம். இதெல்லாம் இது இருக்கக்கூடிய ஃபுல்லாக கடை, ஃபுல்லாக டீ கடை, சிப்ஸ் கடை, பழக்கடை. பழங்களில் வந்து வித்தியாசமான பழங்கள் இருக்கும். இது பேர்கள் கூட நமக்கு சிலவங்களுக்கு பேர் தெரியாது. ஆமாம், இது நம்ம அண்ணன் தான், தெங்காசிக்கார அண்ணன் கடை வச்சுருக்காப்புல. இந்த கடை எங்கே இருக்குன்னா, இந்த இருக்கு மெயின் ரோடு. மெயின் பைபாஸ்லேருந்து போகிறது மெயின் ரோட்டில் இந்த பாலத்துலேருந்து நேர் வந்தால் பழக்கடை தான். தெங்காசி நம்ம அண்ணன் கடை தான், நீ பார்த்து வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். என்கே சேனலை பார்த்துருக்கக்கூடிய அன்பான உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பழம் தான் நல்லா அருமையாக இருக்கும். லம்டா, அடுத்தாலும் மங்குஸ்தான்,
ஒவ்வொரு பல வகைகளும் இருக்குங்க. இது பெரும்பாலும் நாட்டு மருந்து அதிகமான மக்கள் பயன்பாட்டுக்குள்ள இது. முட்டு வலி, நீலகிரி தைலம், அஸ்வபாலா லோகியம், கறி மசாலா பவுடர் கிடைக்குமா பாருங்கள். ஆனால் கறி மசாலா அப்படிலாம் வச்சுக்கிறது குற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கறி மசாலா பவுடர் வாங்கிடுங்க. ஊட்டி ஏலக்காய், நம்ம தேனில் ஊற வச்சு நெல்லிக்காய் சூப்பராக இருக்கும். தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் அருமையாக இருக்கும். ஆமாம், அது காட்டு நெல்லிக்காய் ஊற வச்சுருப்பாங்க. அது இந்த நெல்லிக்காய் சாப்பிடவே மாட்டோம் அப்படி சொல்லக்கூடியவங்க கூட அதை அண்ணன் எங்கே வச்சுக்கண்ணே ஊர் அண்ணா இந்த அண்ணன் வச்சுருக்காப்புல அப்படியே கொடுப்போம். இதுதான் காட்டு நெல்லிக்காய் ஊற வச்சுது. இந்த நெல்லிக்காய் சாப்பிடவே முடியாது கசக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க கூட அந்த நெல்லிக்காவை சாப்பிடலாம். இது வாங்கிடுங்க. கடை பேர் இருந்தா இருக்கு. இந்த கடை தான். வடக்கிருந்து வந்தோம்னா இந்த கடைக்கு அடுத்த கடை. ஏத்தங்காய் உற்பத்தி கூடிய இது வாழைக்காய் ஏத்தங்காய் சிப்ஸ் போடுது. இந்த பாருங்கள், அண்ணன்மார்கள் அழகாக பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சிப்ஸ் செய்யக்கூடிய இது அப்படியே உரிச்சும் பாருங்கள். இந்த அண்ணன் அழகாக உரிக்காம பாருங்கள். அன்பான உறவுகளே, இதெல்லாம் நீங்கள் குற்றாலத்துக்கு வரக்கூடிய அன்பான உறவுகள், நம்ம தென்கை சேனலை பார்க்கக்கூடிய உறவுகள் இதை பாருங்கள். இந்த பாருங்கள், அண்ணன் அழகாக உரிக்கிறாரு. அப்படி உரிச்சு இந்த 3 அண்ணன்மாரும் கப்புன்னு போட்டுருந்தாங்க. ஆமாம், இதெல்லாம் காண கிடைக்காத காட்சி. சிப்ஸை வாங்கி சாப்பிட்டு போயிருப்பீங்க. வாரம் வாரம் அப்படியே அந்த வாழைக்கு அனுப்பிச்சுவாங்கன்னா இந்த சிப்ஸு இந்த மிஷினில் போட்டுருவாங்க. அந்த மிஷினில் போட்டோடனே இந்த சட்டி கப்புன்னு எரிது பாருங்க. அப்படியே எடுத்துருவாங்க. இந்த சட்டியில் அப்படி வேக வச்சு இந்த மிஷினில் அந்த உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வாழைக்காய் இதில் போட்டு சிப்ஸாக டக்குன்னு உளுந்தோடனே அப்படி கண் முன்னாடியே கொடுக்குறாங்க. கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. கண் முன்னாடி எடுத்து கஸ்டமருக்கு அப்படி கொடுக்குறாங்க. குற்றாலத்துக்கு வரக்கூடிய இந்த பாருங்கள், அண்ணன் பாருங்கள், அப்படி சுழா உழுது. அருமை அருமை அருமைண்ண. குற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சிப்ஸு தேவைன்னா இந்த கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கடை எப்படின்னா பாருங்கள், இந்த வழி குற்றாலத்துலேருந்து வரக்கூடிய வழி. அது உள்ளே வந்தோடனே இந்த சிப்ஸ் கடை இந்த பாருங்கள். இந்த மிஷினில் போட அண்ணன் போட போகிறாரு. இதுங்க அதுக்கு போகிறல அதெல்லாம் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருக்கு அருமையான ஒரு காட்சி. இந்த பாருங்கள், நான் வரேன். சன் சிப்ஸு. ஓகே நான் பாருங்க அண்ணன். நேற்று கூட எப்படி இல்லைண்ணே பாருங்கள். அன்பான உறவுகளே, நான் பாருங்கள் எப்படி மிஷினில் ஈஸியாக போட்டிருந்தாங்க. ஒரு காலத்தில் நம்ம கையால் சிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்க. அழகாக நடிக்காப்புல. இது சிப்ஸ் மாஸ்டரு. இவரும் மாஸ்டர் தான் போடுது. இந்த பாருங்க, கலக்கெல்லாம் வருது பாருங்க. அருமையாக விழுது. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ ஈஸியாக. இப்போ எத்தனை கூட்டம் வந்தாலும் சமாளிச்சிருவாங்க. ஆமாம், இந்த பாருங்க. இந்த பாருங்க, இது வாழைக்காய் சிப்ஸு. வாங்க. ஓகே வாழைக்காய் சிப்ஸு. தவறு ஊசமா உருளைக்கிழங்கு சிப்ஸு. ஆமாம், பிளாக்கா சிப்ஸு. இது மசாலா. இது பாவைக்காய். இது கப்பக்கிழங்கு. அடுத்து இது கேரளா ஃபேமஸ். எல்லா வித்தியாசமான அல்வாவும் இருக்குது. இன்ஷா அல்வா இருக்குது. ஆமாம். நெய் அல்வா கடை வாங்கணும். நான் ஃப்ரீயாக வாங்க வரேன்.
திருவிழா கோலம் கண்ட குற்றாலம். எங்கே பார்த்தாலும் மக்கள் தான் இருக்கிறாங்க. திருவிழாவில் தொடர்ந்த மாதிரி கடைகள் திறந்துருக்கு. ஆனால் குற்றாலத்தில் குளிக்க தடை. ஆமாம், குற்றாலத்துக்கு பாருங்க, குற்றாலத்து எங்கே பார்த்தாலும் லம்டா இல்லைம்மா லம்டா மங்கூஸ் தான். அன்பார்ந்த உறவுகளே, இதான் குற்றாலத்துடைய இன்றைய நிலைமை. குற்றாலத்துடைய இன்றைய நிலைமை தான். ஆனால் என்ன, குற்றாலத்தில் குளிக்க விட்டால் இதை விட சிறப்பாக அதிகமான மக்கள் வருவாங்க. குளிக்கிறதுக்கு தகுந்த நேரம் இந்த காலகட்டம் தான். அன்பார்ந்த உறவுகளே, நம்ம குற்றாலத்தை இன்னைக்கு இறைவன் அருளால் இந்த குற்றாலத்தை நம்மளால் முடிந்த எந்த அளவுக்கு மக்களுக்கு காட்ட முடியுமோ அதிகமாக மக்கள்கிட்ட காமிச்சிட்டு நம்ம பயணத்தை தென்காசி நோக்கி புறப்படுவோம். மக்களுக்காக நெஞ்சோம் இந்த பகுதி அதிகமான மக்களை நம்ம எல்லா பைக்கையும் முடிஞ்ச அளவு குற்றாலத்தில் அருவில்லா தண்ணியில் என்னென்ன மக்கள் நடமாட்டுறாங்க, என்னென்ன மக்கள் கிடைக்கி அப்படின்னு நம்மளால் தெரிஞ்ச அளவு நம்மளால் பார்க்குற அளவில் ஒரு வேலையின் காரணமாக இருந்தாலும் நம்ம மக்களுக்காக இதை ஷூட் பண்ணி நம்ம கூட அண்ணன் இஸ்மாயில் அண்ணன் கம்போர்ட் ட்ராவல்ஸுடைய செயல்பாட்டாளர் உரிமையாளர் அண்ணன் இஸ்மாயில் அண்ணன் உதவியோடு நம்ம அந்த யூடியூப்பில் இன்றைக்கி போட்டிருக்கோம். வேறு ஏதாவது செய்திகளில் ஏதாவது நம்ம தென்காசி சுற்றி வட்டார பகுதியில் எடுத்து போடலாம் என்ற கருத்து இருந்தால் அன்பான உறவுகளை தகவல் தெரிவிங்க. அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறையா மக்கள் ஆதரவு, நேற்று போட்ட வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அதே போன்று இந்த வீடியோவுக்கும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.